எதை எப்ப செய்யணும்னு அவருக்கு தெரியும். முந்தின நாள் வர மரியாள் பிளான் இல்லை, அதான் திடீரென்று சம்பவிக்கும், சடுதியாய் சம்பவிக்கும், பெட்டன்னு சம்பவிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது எலிசபெத் எங்க இருந்திருப்பாங்க? ஒரு ஓரத்துல அப்படியே வைத்தியம் தடவி, ஒரு மூமெண்ட் இல்லையே, என்னங்க ஒரு அணக்கம் இல்லை. உள்ள போய் இப்படி தேடி இருப்பா. ஒவ்வொரு என்ன இருக்காங்க எலிசபெத்தை பிரைஸ் தி லார்ட் அப்படி வாழ்த்தினதும் அடுத்த வார்த்தை, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஹalleluya, ஆமென், ஆமென். அடுத்த ப்ராபசி நிறைவேறுது. ஒரு ஆண் குமாரனை பெறுவாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அதுபோல எலிசபெத் ஒரு குமாரனை பெறுகிறாள். இப்ப பெயர் வைக்கணும். பெயர் வைக்க வரும்போது எல்லாரும் சேர்ந்து 5 மாசம் கதவை அடைச்சிட்டு இருந்தாங்கல்ல, யாராவது வந்தாங்களா? வரல, வரமாட்டாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் வருவாங்க பாருங்க. அவங்க அப்ப வந்தா போதும், இப்ப வந்து பார்க்க வேண்டாம். அப்புறம் அவங்களும் வந்து சொல்லுவாங்க வைத்த பார்த்துட்டு. ஆமென், ஹalleluya. யோபு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார்ல, சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்களா? இல்ல. 4 பேர் வந்ததுக்கு யோபுக்கு போதும் போதும் ஆயிட்டு. நம்ம நினைப்போம் சிலர்லாம் வந்தா எப்படி இருக்கும்னு. வந்தா அதுக்கு அந்த கல்தையரே பரவாயில்ல. ஆமென். சிலர் வராம இருக்கு, சிலர் வரட்டும். எப்ப தெரியுமா? நம்மள ஆண்டவருடைய வைப்பாரு தெரியுமா? வந்து பார்த்துட்டு போங்க, வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க. ஆமென், ஹalleluya. வாங்க, வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் அப்படி வந்தாங்களாம். வரும்போதெல்லாம் மோதிரம்லாம் செஞ்சுட்டு வராங்க. கஷ்டப்படும் போது ஒரு மோதகம் கூட வாங்கிட்டு வரல. ஆனா இப்போ எல்லாம் பாருங்க, எல்லாருக்கும் அப்படிதாங்க. ஆமே. ஆனா இங்கே தாய் சொல்றாங்க அப்படியெல்லாம் அதற்கு யோவான்னு பெயரிடணும், யோவான்னு பெயர் வைக்கணும். அவர்கள் உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே. என் உறவின் முறையாறுல யாரும் கிடையாது. ஆனா இது எங்க இருந்து வந்தது தெரியுமா? பரலோக உறவில இருந்து வந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதா இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். நீங்க அப்படியே இதுக்கு முந்தின பகுதியை படிக்கும் போது ஃபர்ஸ்ட் யார் சைகை காட்டுவா தெரியுமா? சகரியா தான் சைகை காட்டுவான். ஜனங்க எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. நாளடைவில் இப்ப சகரியாவை பார்த்தாலே ஜனங்க என்ன காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி இருக்கும் ஆண்டவரே? ஆமென். நான் இங்கே ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பலவீனத்தையோ உங்கள் குறையோ எல்லாருக்கும் தெரிய வரும்போது அங்க உங்களுக்கு விடுதலை இருக்கு. ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எல்லா வார்த்தையும் எல்லாரோட பேசுமான்லாம் தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்க உள்ள நடந்த மேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய வருது. இப்போ எல்லாரும் அவனை பார்த்து என்ன காட்டுறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் தான் காட்டினார். இப்போ எல்லாரும் அவனை பார்த்து அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பலகையை கொண்டு வாண்டாங்க. இப்போ வேர்டு எங்க இருக்கு தெரியுமா? உள்ள இருக்கு. அந்த வேர்டை அவன் என்ன பண்றான் தெரியுமா? எழுதுறான். இப்படி எழுதிட்டு இப்படி பார்க்கறான். இருதயத்தில் இருக்கிறது பலகையில் எழுதியாச்சு. கை எழுதுது. இருதயத்தில் இருக்கிறத கை எழுதுது. கண்ணு பார்க்குது. இப்ப அவனுக்கு ஒரு ஆசை, எனக்கு இதை வாசிக்கணும், எனக்கு இதை படிக்கணும், எனக்கு இதை படிக்கணும். அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே வேளை வரும், உன் நாவின் கட்டு அவிழ்க்கப்படும். உடனே அவன் வாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் இருக்கிறது பலகையில் இருந்தது, பலகையில் இருந்தது இப்போ வாயில இருக்கு.
ஹalleluya. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேச ஆரம்பித்தானாம். அவன் ஸ்தோத்தரித்து, அவன் தேவன் ஒருத்தங்களை அமைதியாக்கிட்டு திரும்ப பேச வைக்கும் போது அவங்க பேச துவங்குறதே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திட்டு தான் பேசுவாங்க. ஆமென். கேப்ரியல் வந்த உடனே இவர் பிரைஸ் லார்ட் சொல்லி இருந்தேன்னா பிரச்சனை அங்க சரித்திரமே வேற. வந்த உடனே நான் கிளவேன், அவ கிளவி. ஆமென். உண்மையிலேயே தேவன் காத்திருக்க வைக்கும் காலம் ரொம்ப. நீங்க நாளைக்கு கர்த்தர் உங்களை பேச வைக்கும் போது எங்க பேசினாலும் நீங்க கர்த்தரை பிரைஸ் பண்ணாம உங்களால பேச முடியாது. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். உடனே எல்லாருக்கும் என்ன உண்டாயிட்டு தெரியுமா? பயம் உண்டாயிட்டு. இந்த வர்த்தமானங்கள் அந்த யூதேயாவின் மலை நாடெங்கும் சொல்லிக் கொள்ளப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். கர்த்தர் மௌனமா இருக்க வைக்கிறார், கர்த்தர் பேச வைப்பார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? என் வாயில கர்த்தர் எதை விரும்புறாரோ அது மட்டும்தான் என்கிட்ட வெளிப்படும். நம்மளே கேட்டுறோம் ஆண்டவர்கிட்ட, என் வாய்க்கு காவல் வையும். தேவ சமூகத்திலிருந்து நாம பேசுற சில காரியங்கள் ஆண்டவர் பிடிக்கல, சைலண்ட் ஆக்கிட்டார். ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கு, என் கையும் எழுதுது, என் கண்ணும் பார்க்குது. நான் இதை இப்படி சொல்லி செபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி எழுதி வாசிங்க. எழுதுங்க, பாருங்க, வாசிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எழுதுங்கள், பாருங்கள், வாசிங்க. சமூகத்தில் இன்னைக்கு நிறைய பேசியிருப்பார். ஆமா, எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட நிறைய பேசுறாங்க? போங்க வீட்டில் போய் ஒரு நோட்டு எழுதுங்க, எடுங்க. நோட்டு இல்லையா, நோட்டு வாங்கிட்டு போங்க, எழுதுங்க, அப்படியே அதை பாருங்க, அதை வாசிங்க. இந்த யோவான் மட்டும்தான் இங்க எழுதுறார், மீது எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. அந்த வேர்டுக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கு. அவன் தாயின் வயிற்றில் இருந்ததுல இருந்து கடைசி வர நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ரேமாவில் வார்த்தையில நம்முடைய சரித்திரமே இருக்கிறது. எழுதுங்கள், பார்த்து வாசிங்கள். எல்லா கண்களுக்கும் இந்த வர்த்தமானங்கள் சொல்லப்படும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். அந்த பாடலை நம்பிக்கையோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு ஆமென். எனக்காக நினைத்து நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்து நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் பெருமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன விருப்பத்தை நிறைவேற்றுவே. நீர் அனுப்பின வார்த்தைகள் பெருமையா போகாதுப்பா. இயேசுவே, உன் விருப்பத்தை நிறைவேற்றும்பா. கைகளை உயர்த்தி கண்களை எடுத்து நீர் சொல்லி சொன்ன வார்த்தையை மறந்து. நீ பயப்படாதே சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை
ஹalleluya. ஆமென். இந்த வார்த்தை சொல்லுங்க. நீ பொய் வார்த்தை சொல்லிட, நீ பொய் வார்த்தை சொல்லிட மனிதன் நல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ பொய் வார்த்தை சொல்லிட மனிதன் நல்லவே. ஆமென். தவறாமல் அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து அப்பாவை பார்த்து, நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை ஆமென் ஜீசஸ் சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நீங்க நிறைவேற்றுவீங்க. ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர். கைகளை உயர்த்தி நல்லவரேன்னு சொல்லி பாடுவோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரேன்னு சொல்லி அவர் நாமத்தை உயர்த்துவோம். ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா பாடுவோமா கைகளை அசைத்து. ஹல்லேலூயா. worship him. glory glory glory. தேவனை ஸ்தோத்திரித்து பேச போகிறாய், தேவனை ஸ்தோத்திரித்து பேச போகிறாய், தேவனை ஸ்தோத்திரித்து பேச போகிறாய். எல்லா கண்களும் அதை காண போகிறது, எல்லா இடத்திலும் உன் சாட்சி பகரப்பட போகிறது. ஓராமா ஷகா மாமா சந்தன மாமா ஹந்தனலரே மாமா 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 ரி மாமா கரோ ஹந்தனலரியா சனரே. முழு பலத்தோடு கைகளை தட்டி, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. Jesus. Amen. Hallelujah. 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 பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் ஆரம்பம் முதல் ஒவ்வொரு நாள் அதிசயமாய் நடத்தி இந்த மாதத்தின் கடைசி நாளில் இந்த வெள்ளிக்கிழமையில் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்துக் கொண்டு இந்த பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். நீர் தான் எங்களை பல சூழ்நிலைகளில் மௌனமாய் இருக்க வைக்கிறேன். ஆனால் அப்படியே நீர் இறங்க விடமாட்டீரப்பா. உம்மை ஸ்தோத்தரித்து பேச வைக்க போகிறேன். இதை இந்த நாளில் அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் பேசின கிருபைகளுக்காக நன்றி. நீர் நல்லவர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. நீர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல. நாங்க உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம். ஒவ்வொருவரை அப்படியே சாட்சி, இவர்களுடைய சாட்சி அப்பா, இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் பேசப்படுவதாக. ஆண்டவரே, எஸ் எஸ் லார்ட். அநேகர் தேவனை ஸ்தோத்தரித்து உங்க சாட்சியை சொல்ல போறீங்க. அநேகர் தேவனை ஸ்தோத்தரித்து பேச போறீங்க. அநேகருடைய நாவின் கட்டுகள், நீ மௌனமாயிருக்கும் கால முடிவுக்கு வருகிறது, நீ மறைந்திருக்கும் கால முடிவுக்கு வருகிறது. உன் மேய்ப்பர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். ஆன்லைன் மூலமாய் அநேகரை இணைந்திருக்க வைத்தேன். எல்லாரையும் அப்படியே ஆசீர்வதியும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.